குடும்பத்தில் சண்டைன்னா ஊர் ஜனமே இந்த குழந்தைய போட்டு அன்னைக்கு அடிச்சாங்க ஐயா. இந்த வயசுல இவ்வளோ சித்திரவதை அனுபவிக்குது சார். எதிர்க்க இல்லாத சொத்து விளாட முடியம்மா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என் கண்ணு முன்னால அடிக்கிறது ஐயா. எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா கேட்கறதுக்கு. நான் அவங்களும் நச்சு மஞ்சளாக கீசிட்டாங்க. நான் ரோட்டில் தான் படுக்கிறேன். இது மற்ற எடுத்தாச்செல்லாம் நாளைக்கு கூப்பிட்டு என்னை வெட்டிட்டு கூட போயிடுவேன். வீடு வாசல் அந்த ரோட்டில் குருமா ஐயா. என் பொண்ணுக்கு 17 வயசு கூட அப்படி மினி இட்டுன்னு போய் அம்மா திருமணம் பண்ணிக்கின்னு இன்னைக்கு வேணான்னு அந்த குழந்தை அவங்க குடும்பமும் சேர்ந்து அடிச்சு நாசனம் பண்ணி அனுப்புறாங்க ஐயா. எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா. எனக்கு வீட்டுக்காரர் கூட இல்லை ஐயா. காவால கையை விட்டு சோறு தூங்குறேன். எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா. எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாதது. ஏன்னா எங்கள் பையன் கூட ஒரு பையன் கை கால் வராது ஊனம் போட்ட பையன் பத்துனுக்குறான் ஐயா. இந்த வேலை செய்யினா தான் சார் எனக்கு சோறு. என் புள்ளிய இதே மாரிலாம் நாசனம் பண்ணி அடிக்கிறாங்க ஐயா. எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் யாருமே இல்லை ஐயா. அந்த ஊர் ஜனமே அடிக்குது ஐயா. அந்த குழந்தைய போட்டு எதனாலம்மா அடிக்கிறாங்க ஐயா? அவங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்க ஐயா. அந்த பையனுக்கு 39 வயசு இருக்கு ஐயா. இதுக்கு 17 வயசு தான் சார் ஆகுது. எனக்கு தெரியாமையே போய் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு சார். இப்போ என் கண்ணு முன்னால அடிக்கிறது ஐயா. எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா கேட்கறதுக்கு. நான் தான் ஐயா அந்த பொண்ணுக்கு ஆதரவு. நீங்க போய் பேசுனீங்களா அவங்க வீட்டில்? பேசணும் சார். எனக்கு வானா அப்படின்னு செத்துறாங்க சார். எனக்கு வானா கேட்டீங்களா? ஏன் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்களா? கேட்டோம் ஐயா. P1 ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எங்க கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கூட எடுக்க மாட்டேன்றாங்க சார். எடுக்க மாட்டேன்ட்டு வெளியே போய் பதில் சொல்லிட்டு உள்ள போறாங்க சார். எங்க அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா ஐயா. நாங்கள் 5 hour வரைக்கும் வெளியே நாய் உட்காந்து காத்துட்டு வரோம் சார். எங்க மனுவை எடுக்க மாட்டேன்றாங்க சார். என்னான்னு கூட கேட்க மாட்டேன்றாங்களே சார். எங்களை நாங்கள் அவ்வளோ வசதி இல்லைன்னு சார் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. யாருமே இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னாங்க என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க? என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க? எங்கள் பொண்ணு இப்பயே இவ்வளோ சித்திரவாதம் அனுபவிக்குது ஐயா. என் பொண்ணு என்கிட்ட இருந்த போதும் ஐயா. அவனை எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணுங்க ஐயா. மீண்டும் என் பொண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்களாம்மா. சேர்த்து வைக்கணுங்கிறாங்களாம்மா. அவங்க 17 வயசுல கல்யாணம் பண்ணி உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது தெரியுமா? ஐயா கல்யாணம் பண்ணி எனக்கு தெரியாது சார். அவனுக்கு வயசு ஜாஸ்தி ஐயா. 38 வயசு சார் அவனுக்கு. இப்பயே இந்த சித்திரவாதம் பண்ணுறானா இன்னும் போக எவ்வளோ இருக்குது சார் அவங்க வாழ்க்கையில் லைஃபு. என் கண்ணுக்குள்ளாலே மண்டியை வச்சு அந்த பக்கத்தில் இருப்போம் ஓடியாங்க. இல்லை என் பொண்ணுக்கு சாவு வச்சு போட்டால் கூட யார் சார் இருக்குது? லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? 1 வருஷம் ஆகுது சார். 1 வருஷமா அவருடைய வயசு என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் தெரியாதா? நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்களா? எங்களுக்குன்னு யாருமே இல்லை ஐயா. எங்கள் பையனுக்கு கை கால் பேச்சு வராது. 23 வயசு பையன் வீட்டில் பத்துனுக்குறான் ஐயா. படுக்க காலையில் வேலைக்கு 4 மணிக்கு போனால் என்னத்துக்கு வரீங்கம்மா? சென்ட்ரலில் ரயில்வே ஸ்டேஷனில் பெருகிற வேலை செய்கிறேன் ஐயா. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஐயா. திக்கு செய்யாத அனாதையாக்குறோம் ஐயா. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க ஐயா. யாருக்கிட்ட சொன்னாலும் ஒரு மட்டமாக பேசி அனுப்பிச்சிடுறாங்க சார். எப்போ போனாலும் சரி சார். இதுக்கு முன்னே அதுமாரி தான் சார் அந்த பொண்ணு பேச்சுவார்த்தையாக இருந்ததுன்னு போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். எடுக்கவே இல்லை சார். அவங்க அப்போ எடுத்துருந்தாங்க கூட என் பொண்ணு இந்த கேஜிக்கு ஆயிருக்காது ஐயா. என் கேஜி என் பொண்ணுக்கு வந்துக்குது ஐயா. நான் தான் இந்த கேஜியில் இருக்கிறேன். இந்த குழந்தை கூட வந்து கேஜியில் இருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. 15 நாள் முன்னாடி தான் எனக்கு வயசு 17. என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் தான். இப்போ அவங்க வீட்டு பேச்சு கேட்டு என்னை அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நச்சு கெட்டி அனுப்பிச்சிட்டாரு. அவங்களும் நச்சு மஞ்சளாக கீசிட்டாங்க. இப்போ நான் ரோட்டில் தான் படுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை சேர்த்துக்கவும் மாட்டுறாங்க. என்னை வேணான்றாங்க அவங்க வீட்டில். இந்த பொண்ணு வேணாம், வசதியான பொண்ணு வேணும்ன்ட்டு என்னை வேணான்றாங்க. அதுக்கு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி உங்களுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சுமா? லவ் மேரேஜ். அதான் எப்படி நீங்கள் என்ன படிச்சிருக்க? நான் ஹாஸ்டலில் படித்தேன் சார். ஹாஸ்டலில் படித்து 11வது படிச்சுக்கிறேன் சார். லீவுக்கு வந்தேன் சார். என்னை ஏமாற்றி
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார். 15 நாள் முன்னாடியே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் ஒன்றா இருந்தீங்க? இல்லை சார். இல்லை இல்லை எவ்வளோ நாள் வீட்டுக்கு போனதுன்னு தெரிஞ்சு விட்டாங்களா? எத்தனை நாள்? வீட்டுக்கு போனேன்னு இல்லை சார். இல்லை சார், ஒரு வாரம் இருந்துச்சு சார். அப்புறம் வேணாம், அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு என்ன வேணான்ட்டாங்க. சொல்லிட்டு வச்சுட்டாங்க. மண்டியை கீழ்ச்சிட்டாங்க சார். இப்போ எங்கள் வீட்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ரோட்டில் தான் படுகிறேன் சார். ரோட்டில் படுத்துறீங்களா? ராவுட்டன் ரோட்டில் தான் சார். ரோட்டில் படுத்துறீங்களா? யார் பையன்? யார் பையன் பேர் என்ன? பையன் எங்கள் வீட்டுக்கார பேர் லோகேஷ் சார். வயசு 36 சார். 36 என்ன பண்ணுறாரு? பெயிண்ட் வேலை சார். அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணமா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எனக்கு சேர்த்து வைக்கணும் சார். வீட்டுக்கு போலீஸில் கொடுத்தீங்களா? சொன்னீங்களா? போலீஸில் மகளிர் காவல்துறை எடுக்க மாட்டேன்ட்டாங்க சார். ஏன் எடுக்க 5 ஹவராக வெயிட் பண்ணேன் சார். ஏன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க? அவங்க காலில் கையில் உயிர்ந்து போமான்னாங்க சார். 2 நாளுக்கு அப்புறம் வாங்கினாங்க. என்ன கேட்டீங்க அவங்ககிட்ட? என்ன சொன்னீங்க? இதேமாரி ஏமாற்றி தான் சொன்னீங்க. ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்க. எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். அவங்க 5 ஹவர் எங்களை உட்கார வச்சாங்க. வெளியவே நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் சார் போனோம். யாருமே எங்களுக்கு அவங்க வீட்டாண்ட போனாலே ஊர் ஜனமே சேர்ந்து எங்களை அடிக்கிறாங்க. ஏன் வானான்னு சொல்லி அடிக்கிறாங்க சார். நீங்களும் அதே போய் ஜாலியாக. நீங்களும் அங்கே தான் வீடு உங்களுக்கு? ஆமாம் சார், 2 வீடு தள்ளி. எங்கள் வீடு உங்களுக்கு? கேம் கார்டன் 6வது. 6வது. இது கல்யாணம் நடந்தது எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 25 நாள் இருக்கும். 25 நாள் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெளில வந்துட்டீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஒரு வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டில் தான் சார் இருந்தேன். இல்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல சார். ஒரு தண்ணி பிடிக்கலையாம். அதுக்கு சண்டையாக அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு இந்த பொண்ணு தண்ணியே பிடிக்க மாதிரி சொல்லி மத்தில் அடிச்சு எனக்கு ஒரே ரத்தம் சார். அடிச்சு மயக்க போட்டு ஊழிட்டேன் சார். 4-5 பேர் அவங்க வீட்டாண்ட சேர்ந்து நான் அடிச்சாங்க சார். 17 வயசில் கல்யாணம் பண்ண கூட தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரியுமாம்மா? ஹாஸ்டலில் தங்கிருக்கீங்களா நீங்கள்? யூகேஜிலேருந்து ஹாஸ்டலில் தான் சார் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. உங்கள் கூட யார் இருக்கா வேறு? எங்கள் அம்மா மட்டும். அம்மா மட்டும்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் அம்மா வந்து அவங்க வானான்றாங்க சார். அவங்க வீட்டில் வேணாம், நீங்கள் மற்ற எடுத்து அச்சனா நாளைக்கு கூப்பிட்டு உன்னை வெட்டிட்டு கூட போயிடுவேன். சரி, ஓகேம்மா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.